என்ன மல்லாட்டை நீங்கள் ரெண்டே பேர் தான் பிடுங்குறீங்க, இன்னும் ஆள் யாரும் வரலையா? ஆள் வரல சாமி. ஆ, இப்போ கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டு வரலையா இல்லை ஆள்? 4-5 நாளாக ராத்திரி ஃபுல்லாக ஒரு ஊடா ஏறி தான் கூப்பிட்றோம். ஆ, அவர் அண்ணன் தான் கூப்பிட்டாரு, அவர் கேளுங்க. ஆ, நைட்டு ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு வந்துச்சு. இந்த கிராமத்தில் 250 வீடு மேலே இருக்குது. ஆ, ஒரு ஆள் கூட வரமாட்டேங்குது. ஒரு வீடு தவிர ஏறி ஏறி இறங்கி வந்துட்டோம். ஆ, ஒரு ஆள் கூட சும்மா வீட்டில் உட்காந்துருப்பேன். விவசாயத்துக்கு நான் ஆள் வரமாட்டேன். எனக்கு 100 நாள் வேலை இருக்குது, வேரி வேலை இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் வந்து செஞ்சுட்டு நாளைக்கு எங்கே போச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணது? நான் இவங்களை நம்பி மல்லாட்டை விவசாயத்தை போட்டு மல்லாட்டை கொடுத்து விவசாயம் பண்ணதுக்கு சுத்தமாக ஆள் வரல. எவ்வளோ இடம் போட்டுக்கிறீங்க மல்லாட்டா? இதை போட்டுக்கிறேன் 1,000 மல்லாட்டை போட்டுக்கிறேன். இன்னைக்கு தான் நினச்சி இதை எடுக்கிற மல்லாட்டை தான் முளைச்சி வருது. மல்லாட்டை நின்று போச்சு. இது ஒன்றும் பிடுங்க முடியல, ஆள் வராது. இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் விட்டோன்னா சுத்தமாக மல்லாட்டை நின்றும் பழகுது. கொடி தான் தேரும் பழகுது. காய் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பயிர் வைக்கிட்டு சும்மா விட்டுலாம் பழகுது. தரமாவே மல்லாட்டை இப்போ இந்த எப்படி மல்லாட்டை பச்சை மல்லாட்டை கொண்டு போட்டுருங்களா இல்லை வந்துட்டு காய வச்சு பயிர் வச்சு போடுவீங்களா நீங்கள்? காய வச்சா காயை போடுவோம். ஆ, மல்லாட்டை பிடுங்கி எல்லாம் கும்பலாக கொஞ்சம் ஒரே நல்லா ஆகாது பச்சை மல்லாட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கழுத்தில் போட்டு காய வச்சு தார் பயிர் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா உருப்படியாக சேர்த்து அதுக்கப்புறம் தான் போடுவோம். இந்த 1.5 ஏக்கரை நான் பிடிங்கி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். நான் இப்போ ஆள் வர்றதுக்கு. ஐயோ, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா 5 நாள் நடக்கும். அந்த 5 நாளில் பாதி நாற்றாயிடும் போகுது. மல்லாட்டை பாதி நின்று விடும். அதை பிடிங்கி வெளியே போட்டாது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பிடிங்கி போடுறேன். ஆள் வரலாம் பிடிங்கி வெளியே போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாவது பெருக்கலாம். சரி, நம்ம விவசாயம் பண்ணதுக்கு நம்மளுக்காவது வேணும் வீட்டுக்கு. அப்படிங்காவது பார்த்து நம்மளாவது கொஞ்சம் பார்க்குறோம். இதை வேறு கடனை வாங்கி விவசாயம் பண்ணிட்டேன். கடன்காரங்க கடன் தரணும். என்ன பண்ணதுன்னு தெரியல. ஆளுங்க வரமாட்டேங்குது. இப்போ விட்டா விவசாயத்தில் ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் வரத்து கூட வராத பழகுது. என்ன ஐயா பண்ணது? நான் எல்லாம் இந்த 100 நாள் வேலை போட்டு 100 நாள் வேலை கொண்டு போய் ஆளுங்க பூரா அங்கே விட்றாங்க. அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு 300 ரூபா 400 ரூபா கூலின்னு வராங்க வாங்கிக்கின்னு. அப்போ இந்த விவசாயம் கட்டதுக்கு காரணமே வந்துட்டு 100 நாள் வேலை தான் சொல்ல வரீங்களா? 100% 100 நாள் வேலை தான். விவசாயம் கட்டுறதுக்கு விவசாயத்தை ஆள் வராதுக்கு 100% 100 நாள் வேலை. இந்த இலவசம் கொடுத்து அது ஒரு பக்கம். இந்த இலவசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு இலவசம் கொடுக்குறோம் சொல்கிறாங்களுக்கோசரம் அது கொடுத்து சோம்பேறித்தனமாக ஆகிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் ஐயா, கொடு, எங்களை வேணாம்னு சொல்ல. கரெக்டாக கட்டுறவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக கட்டுறாங்க. உடம்பு சோம்பேறி ஆகாதுங்க. அது சரி. உடம்பு சோம்பேறி ஆகாது இருந்தால் ஜனங்க வயிற்று சாப்பிட்றதுக்கு அந்த ஆறு வரும். விவசாய தொழில் வேறு தொழில் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் வரும். ஆமாம். உட்காந்து உனக்கு எல்லாமே தரேன் நான். நீ எங்கேயும் பார்த்தல இங்கேயே உட்காரு. அரிசி ஃப்ரீயா தரேன், கோதுமை தரேன், சக்கரை தரேன், எல்லாம் இங்கேயே உட்காரு அப்படி சொல்லிட்டு அதனால் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது தரேன் இது தரேன் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறானுங்க. எல்லாம் வாங்கி வச்சு ஜனங்க இந்த 10த்துக்கு 100 நாள் வேலாது அது வேறு உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்க. இதனால அவங்களுக்கு கையில் வருமானம் அதிகமாக்குது. அதாவது ஜனங்க வந்து வேலைக்கு வர மாட்டேங்குது விவசாயத்துக்கு. அதுமாரி நிலைமை ஆகி போச்சு விவசாயம். இந்த தலைமுறையிடம் முடிஞ்சு போச்சு விவசாயம். அடுத்த தலைமுறைலாம் விவசாயமே வராது. இப்போ அடுத்த தலைமுறைலாம் அவங்க பயிர் வைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அது சாப்பாட்டுக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த நாடு எங்கே போய் தான் முடிய போகுதுன்னு தெரில. நைட்டு காலையில் ஒரு குவாட்ரு, மதியானம் ஒரு குவாட்ரு, நைட்டு ஒரு குவாட்ரு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அரிசி அப்புறம் வந்து துணிமணி இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி ஓட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குவாட்ரு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஒயின் ஷாப்பில். குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்களா, ஒரு நாளைக்கு 5 குவாட்ரு அப்படின்னு கொடுத்துருவாங்க. பசி எடுக்குதா குடும்பத்தோடு உட்காந்து குடும்பம் ஆளுக்கு ஒரு குவாட்ரு அடிச்சுட்டு படுத்துடும். மதியானம் பசி எடுக்குதா ஆளுக்கு ஒரு குவாட்ரு, நைட்டு பசி எடுக்குதா ஆளுக்கு ஒரு குவாட்ரு, முடிஞ்சு அவ்வளோதான். அது ஃப்ரீ குவாட்ரா இல்லை? அதுக்காக அது ஃப்ரீ தான். அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கொடுத்து எல்லாத்தையும் மாட்டியாக்கி குடித்து விட்டு சாகுறதுல வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக அடக்கம் பண்ணும். அவங்களே செலவு, எல்லா செலவும், மோளை செலவு, அந்த ஐஸ் பொட்டியை எல்லாம் வச்சா சொந்த செலவில் கவர்மெண்ட் வந்து அடக்கம் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு சோழி முடிஞ்சு. கள்ளத்தலைமை கள்ளச்சாராயத்தை விற்று சேர்த்துக்கு 10 லட்ச ரூபா தராங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்ணி எங்களுக்கு பாம்பு பள்ளி கட்சி நைட்டில் போகிறோம். இந்த மாதிரி இதில் பாம்பு இந்த கச்சா கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி விவசாயம் கஷ்டப்பட்டு சாவரனுக்கு கூட அந்த மாதிரி அதுக்கு எதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டு. கள்ளத்தனமாக சாராயத்தை காய்ச்சி கள்ளத்தனமாக குடிச்சவனுக்கு 10 லட்ச ரூபா நஷ்டீடு தருது இந்த கவர்மெண்ட்டு. விவசாயத்தை அந்த கொடுத்தா கூட விவசாயம் முன்னேறும். என்ன பண்ணுது? விவசாயத்தை அது செய்கிறேன் இது செய்கிறேன் சொல்கிறாங்களேக்கோசரம் நியாயமான விவசாயி போய் எதுவும் சேர மாட்டேங்குது. இப்படி தான் இருக்குது இந்த பழப்பு. நீங்கள் கோரிக்கை வைக்கணும் அரசாங்கத்தை வந்துட்டு இந்த மாதிரி. நாங்கள் என்ன ஐயா கோரிக்கை வைக்கிறது?
நாங்கள் சொல்லி பார்க்குறோம், நாங்கள் விவசாயத்தை செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லிட்டு பட்ஜெட் போடுறோம், அது போடுறோம் இது போடுறோன்னு எல்லாம் பேப்பரில் நியூஸும் அறிக்கை செய்தியும் கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே வர மாட்டேங்குது. ஆளுங்க வரல. விவசாயத்தில் உரம் யூரியா விலை ஏறி போச்சு, எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது, மருந்து விலை ஏறி போச்சு, உரம் யூரியா ஏறி போச்சு. ஆளுங்க கூலிக்கு ஆள் வர மாட்டேங்குது. அவங்க அப்படி வந்தாலும் வெளியூர்லேருந்து இட்டுன்னு வரத்தாக்குது. வெளியூர்லேருந்து இட்டுன்னு வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு, வண்டி வந்து போகிற செலவு, கூலி அதிகமாக தரணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா விவசாயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. நாங்கள் என்ன பண்ணது, எங்கள் பழப்பு இந்த மாதிரி ஆகுது. இப்போ இப்படியே போனாக்கா எப்படி தான் ஆகிறதாப்பா? இந்த தலைமுறையோட முடிஞ்சிச்சு ஐயா. விவசாயம் யாரும் பண்ண மாட்டாங்க ஐயா. அடுத்த தலைமுறைக்கு யாருன்னா விவசாயம்னா எல்லாம் இயந்திரம், எல்லாம் மிஷினு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மிஷினில் வந்து என்ன, அது பாதிக்கு பாதி தேரும், பாதிக்கு பாதி தேராது மிஷினில் அர்த்தம். நீங்கள் இதெல்லாம் சொல்ல எனக்கு நெஞ்சு வலியே வருது. இந்த மாதிரி வந்துட்டு விவசாயம் இந்த அளவுக்கு அழிஞ்சிருன்னு சொல்லும் போது வந்துட்டு எங்களுக்கே மனசு கஷ்டமாகுது ஐயா. இவ்வளோ ஒருத்தர் பயிர் வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே ஆள் வராத, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். மன வேதனையோட சொல்கிறேன் எல்லாத்துக்கும். என்ன பண்ணுறது, ஆள் வர மாட்டேங்குது. ஆளுங்களை நம்பி பயிர் வச்சுட்டோம், இப்போ ஆளுங்க வர மாட்டேங்குது. விவசாயத்துக்கு ஆள் சுத்தமாக வரல. சரியா, எங்கள் வேலையை அங்கே எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்து போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் மலாட்டை போனோம், ஆள் வரல. நீங்கள் வேறு. சரிங்க ஐயா, நீங்கள் காலையில் மலாட்டில் எடுங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா, வரேங்க ஐயா. சரிங்க ஐயா, வாங்க ஐயா.